பெண்ணே, உன்னை யாராவது அலட்சியப்படுத்தும் போது ஏன் உடனே அவர்களிடம் ஓடிச் சென்று உன் அன்பை நிரூபிக்க முயற்சி செய்கிறாய்? ஏன் உன்னுடைய மதிப்பை மறந்து ஒருவரின் கவனத்திற்காக காத்திருக்கிறாய்? நினைவில் வைத்துக்கொள், இந்த உலகம் எளிதாக கிடைப்பதை மதிக்காது. ஆனால் தன்னுடைய மதிப்பை உணர்ந்த பெண்ணை உலகமே தேடி வரும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி அவனுடைய தன்னம்பிக்கை. ஒரு பெண் தன்னுடைய மனதையும் வார்த்தைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அவள் சாதாரணமான பெண்ணாக இருக்க மாட்டாள், ஒரு ஆளுமையாக மாறிவிடுவாள். இன்று உன்னை யாரும் அலட்சியப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்த்தும் சாணக்கியரின் 8 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் கீழே உள்ள ஹைப் பட்டனை தட்டி இந்த வீடியோ பலரைச் சென்றடைய உதவுங்கள். அப்படியே ஆன்மீக அறிவு டிப்ஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணிட்டு பெல் பட்டன் ஐ ஆன் பண்ணிக்கோங்க. மேலும் இப்படிப்பட்ட நல்ல வீடியோக்களை தினமும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டும் இருக்கு. உங்க சப்போர்ட் தான் நம்ம வளர்ச்சி. ஆனா வீடியோக்குள் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. ஒரு பெண்ணை உலகம் அதிகமாக மதிக்க வைப்பது எது? ஆப்ஷன் ஏ அழகு, ஆப்ஷன் பி தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை. உங்க பதில் ஏ அல்லது பீனு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோவை தொடருங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரகசியம் 1. எப்போதும் கிடைக்கக்கூடியவளாக இருக்காதே பெண்ணே. நீ எப்போதும் ஒருவருக்காக அவைலபிளா இருக்க ஆரம்பித்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உன்னுடைய அருமையை உணரவே மாட்டார்கள். அவர் மெசேஜ் அனுப்பினால் உடனே ரிப்ளை, அவர் கூப்பிட்டால் உடனே ஓடிப்போவது, அவர் தவறு செய்தாலும் மீண்டும் நீயே பேச ஆரம்பிப்பது. இவை ஆரம்பத்தில் அன்பாகத் தோன்றலாம், ஆனால் நாளடைவில் அது உன் மதிப்பை குறைத்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், அரிதாக கிடைப்பதற்குத்தான் அதிக மதிப்பு இருக்கும். ஒரு பூ எப்போதும் காலடியில் கிடந்தால் யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் அதே பூ உயரத்தில் இருந்தால் அனைவரும் அதை ரசிப்பார்கள். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். நீ எப்போதும் பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஒருபோதும் உன்னை தேட மாட்டார்கள். ஆனால் நீ உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி உன்னுடைய நேரத்திற்கும் மனதிற்கும் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் அவர்கள்தான் உன் கவனத்திற்காக காத்திருப்பார்கள். ரகசியம் 2. மௌனம், உன் மர்மத்தின் சக்தி. பெண்ணே, எல்லா நேரத்திலும் பேசிக்கொண்டே இருப்பது புத்திசாலித்தனம் அல்ல. எங்கே பேச வேண்டும், எங்கே அமைதியாக இருக்க வேண்டும் என்று தெரிந்த பெண்ணை உலகம் எப்போதும் வித்தியாசமாக பார்க்கும். சாணக்கியர் சொல்கிறார், அதிகமாக பேசுபவன் தன்னுடைய பலவீனங்களை தானே வெளிக்காட்டிக் கொள்கிறான். நீ ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தால் மற்றவர்கள் உன்னை எளிதாக புரிந்து கொண்டு விடுவார்கள். ஒரு கட்டத்தில் இவளை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடும். அப்போது உன்மீது இருந்த ஆர்வம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீ சில இடங்களில் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் அவர்கள் உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பார்கள். இவள் இப்போது என்ன நினைக்கிறாள், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கா என்ற கேள்விகள் அவர்களுடைய மனதில் தோன்றும். அந்த மர்மம்தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். நினைவில் வை பெண்ணே, சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனம் அதிக சக்தி வாய்ந்தது. கத்தி பேசுபவர்களை உலகம் சில நிமிடங்கள் மட்டுமே கேட்கும். ஆனால் அமைதியாக இருந்து தன்னுடைய மதிப்பை உணர்த்துபவர்களை உலகம் நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பெண்ணின் பெரிய பலம் எது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆப்ஷன் ஏ தைரியமான பேச்சு, ஆப்ஷன் பி அமைதியான மௌனம். உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 3. சுயமரியாதை, உன் உண்மையான அழகு. பெண்ணே, ஒருவர் உன்னை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னை மதிக்காத மனிதனை உலகமும் மதிக்காது. இந்த ஒரு வரிக்குள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை மறைந்திருக்கிறது. பல பெண்கள் அன்பிற்காக தங்களுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர் என்னை விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக அவர்களின் தவறுகளையும் அவமானங்களையும் அமைதியாக சகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நினைவில் வை, கெஞ்சிக் கிடைக்கும் அன்பு ஒருபோதும் உண்மையான மரியாதையை தராது. நீ எப்போதும் ப்ளீஸ் என்னை விட்டு போகாத என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர்கள் உன் அன்பை மதிக்க மாட்டார்கள். ஆனால் நீ உன்னுடைய எல்லைகளை தெளிவாக வைத்துக்கொண்டு தவறான விஷயங்களுக்கு தைரியமாக இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தால் அங்கேயே உனக்கான மரியாதை உருவாகும். ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவளுடைய முகத்தில் இல்லை, அவளுடைய சுயமரியாதையில் இருக்கிறது. நீ உன்னை உயர்வாக நடத்தும்போது
இந்த உலகமும் உன்னை அதே உயரத்தில் பார்க்க ஆரம்பிக்கும். ரகசியம் 4. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் பெண்ணே. உன்னுடைய கோபம், கண்ணீர், பயம் இவை அனைத்தையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சாணக்கியர் சொல்கிறார், உன் உணர்ச்சிகளை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் உன்னை கட்டுப்படுத்துவது அவர்களுக்கு எளிதாகிவிடும். யாராவது உன்னை காயப்படுத்தும் போது உடனே அழுது உடைந்து போவது அவர்களுக்கு உன் பலவீனத்தை காட்டிவிடும். ஆனால் அதே சூழ்நிலையிலும் நீ அமைதியாகவும் நிதானமாகவும் இருந்தால் அவர்கள் குழம்பிப் போவார்கள். இவளை அவ்வளவு எளிதாக உடைக்க முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். நினைவில் வை, உண்மையான வலிமை சத்தமாக கத்துவதில் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்திருப்பதில்தான் இருக்கிறது. உன்னை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட நாளிலிருந்து இந்த உலகம் உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கும். ரகசியம் 5. எல்லோரிடமும் உன் ரகசியங்களை பகிராதே பெண்ணே. இந்த உலகத்தில் எல்லோரும் உன் நலனுக்காக வரமாட்டார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள வருவார்கள். ஆனால் சிலர் உன் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதையே உன்னை காயப்படுத்த பயன்படுத்துவார்கள். அதனால்தான் சாணக்கியர் சொல்கிறார், உன் ரகசியங்களை எல்லோரிடமும் பகிர்ந்தால் அது ஒரு நாள் உனக்கே ஆபத்தாக மாறும். பல பெண்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்தவுடனே தங்கள் வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களையும் பயங்களையும் கடந்த கால காயங்களையும் அவர்களிடம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆரம்பத்தில் அது நெருக்கத்தை உருவாக்குவது போல தோன்றலாம். ஆனால் தவறான மனிதர்களிடம் பகிரப்படும் ரகசியங்கள் ஒரு நாள் உன் மனதை உடைக்கும் ஆயுதமாக மாறிவிடும். நீ ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிட்டால் மக்கள் உன்னை எளிதாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நீ சில விஷயங்களை உனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு எல்லோரிடமும் முழுமையாக மனதை திறக்காமல் இருந்தால் உன் மீது ஒரு மரியாதையும் மர்மமும் உருவாகும். நினைவில் வை பெண்ணே, அமைதியாக அப்சர்வ் பண்ணும் பெண்ணை யாராலும் எளிதில் ஏமாற்ற முடியாது. ரகசியம் 6. அறிவு ஒரு பெண்ணின் அழியாத சக்தி. பெண்ணே, அழகு என்பது கண்களை சில நொடிகள் மட்டுமே கவரும். ஆனால் அறிவு ஒரு மனிதரின் மனதையும் மரியாதையையும் வாழ்நாள் முழுவதும் வெல்லும். சாணக்கியர் சொல்கிறார், அழகு வயதுடன் மாறிவிடும். ஆனால் அறிவு நாளுக்கு நாள் வளர்ந்து மனிதனின் மதிப்பை உயர்த்தும். இன்று பல பெண்கள் தங்கள் வெளிப்புற அழகை பராமரிக்க நிறைய நேரம் செலவிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒரு பெண்ணை உயர்வாக காட்டுவது அவளுடைய சிந்தனை, பேச்சு மற்றும் முடிவெடுக்கும் திறன்தான். ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பதறாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் பெண்ணை உலகம் எப்போதும் வியப்போடு பார்க்கும். அதனால் பெண்ணே, உன்னுடைய அறிவை வளர்க்க ஆரம்பி. புத்தகங்கள் படி, புதிய விஷயங்களை கற்றுக்கொள், உன் திறமைகளை தினமும் மேம்படுத்து. நீ அறிவால் வளர ஆரம்பித்தால் உன் பேச்சில் ஒரு கம்பீரம் வரும், உன் பார்வையில் ஒரு தன்னம்பிக்கை தெரியும். இவள் சாதாரணமானவள் இல்லை என்ற எண்ணம் மற்றவர்களின் மனதில் உருவாகும். நினைவில் வை, அழகான பெண்ணை பலர் ரசிப்பார்கள். ஆனால் அறிவுள்ள பெண்ணை உலகம் மதிக்கும். இப்போ சொல்லுங்க, ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் எது பெரிய பலம்? ஆப்ஷன் ஏ அழகு, ஆப்ஷன் பி அறிவு மற்றும் தன்னம்பிக்கை. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 7. பொருளாதார சுதந்திரம். பெண்ணின் உண்மையான பலம். பெண்ணே, நீ யாரையாவது முழுமையாக சார்ந்து வாழ ஆரம்பித்தால் அங்கே உன்னுடைய சுதந்திரம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், பிறரை சார்ந்த வாழ்க்கை மனிதனின் தன்னம்பிக்கையை அழித்துவிடும். ஒரு பெண்ணின் உண்மையான பலம் அவளுடைய அழகில் மட்டுமில்லை, அவளால் தன்னுடைய வாழ்க்கையை தானாக நடத்த முடியும் என்ற தன்னம்பிக்கையில்தான் இருக்கிறது. நீ உன்னுடைய தேவைகளுக்காக எப்போதும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் நீ சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்தால் உன் குரலில் ஒரு புதிய கம்பீரம் பிறக்கும், உன் முடிவுகளில் ஒரு தைரியம் வரும். என்னால் தனியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை உன்னுடைய முகத்திலேயே தெரியும். பொருளாதார சுதந்திரமுள்ள பெண்ணை யாராலும் எளிதாக அவமானப்படுத்த முடியாது. ஏனெனில் அவள் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாதவள். நினைவில் வை பெண்ணே, உன்னுடைய கனவுகளுக்கும் வாழ்க்கைக்கும் நீயே பொறுப்பு எடுத்துக்கொண்ட நாளிலிருந்து இந்த உலகம் உன்னை வேறொரு மரியாதையோடு பார்க்க ஆரம்பிக்கும். ரகசியம் 8. உன்னை நீ காதலிக்க கற்றுக்கொள் பெண்ணே. இந்த உலகத்தில் நீ முதலில் காதலிக்க வேண்டிய மனிதர் நீதான். ஆனால் பல பெண்கள் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? மற்றவர்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக தங்களையே மறந்து வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒருவரின் ஒரு மெசேஜுக்காக காத்திருப்பது, அவர்களின் ஒரு பாராட்டுக்காக மனதை மாற்றிக்கொள்வது, அவர்களை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக
தங்களுடைய சுயமரியாதையையே விட்டுக் கொடுப்பது, இவையெல்லாம் மெதுவாக உன்னுடைய தன்னம்பிக்கையை அழித்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னுடைய மதிப்பை உணர்ந்த மனிதனை உலகம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தாது. நீ உன்னை காதலிக்க கற்றுக்கொண்ட நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிக்கும். கண்ணாடி முன்னால் நின்று உன்னை குறை சொல்லாதே. நான் போதுமானவள் இல்லை என்று நினைக்காதே. அதற்கு பதிலாக, நான் மதிப்புமிக்கவள், நான் பலமானவள் என்று உனக்கே நீ சொல்ல கற்றுக்கொள். உன் உடலை கவனித்துக்கொள், உன் மன அமைதியை பாதுகாத்துக்கொள், உன் கனவுகளுக்காக உழை, உன்னை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்கு. நீ உன்னை மதிக்க ஆரம்பித்தவுடன் யாராவது உன்னை அவமானப்படுத்தும் இடத்தில் நீ நிற்க மாட்டாய். யாராவது உன்னை அலட்சியப்படுத்தினால் அவர்களிடம் கெஞ்ச மாட்டாய். ஏனெனில் உன் மதிப்பு உனக்கே தெரிந்திருக்கும். நினைவில் வை பெண்ணே, உன்னை இழக்காமல் ஒருவரை நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. ஆனால் உன்னை மறந்து மற்றவர்களுக்காக வாழ்வது, அது அன்பு அல்ல, பயம். ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையை காதலிக்க ஆரம்பித்து விட்டால் அவளுடைய முகத்தில் ஒரு புதிய ஒளி தெரியும். அவளுடைய பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். உலகமே அவளை வேறொரு மரியாதையோடு பார்க்க ஆரம்பிக்கும். பெண்ணே, இந்த உலகத்தில் யாருடைய அன்பிற்காகவும் கவனத்திற்காகவும் உன்னுடைய மதிப்பை இழந்து கெஞ்சாதே. கெஞ்சுவதால் கிடைக்கும் அன்பு சில நாட்கள் மட்டும் நீடிக்கும். ஆனால் தன்னுடைய மதிப்பை உணர்ந்த பெண்ணுக்கு கிடைக்கும் மரியாதை வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். சாணக்கியர் சொல்லிய இந்த 8 ரகசியங்களும் ஒரு பெண்ணை வெறும் அழகானவளாக அல்ல, ஆளுமை மிக்கவளாக மாற்றும். மௌனம், அறிவு, சுயமரியாதை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன், பொருளாதார சுதந்திரம், இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பெண்ணை வலிமையானவளாக மாற்றுகின்றன. நினைவில் வைத்துக்கொள் பெண்ணே, நீ யாரையும் துரத்த வேண்டிய அவசியமில்லை. நீ உன்னை உயர்த்தி கொண்டே போ. உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து. உன் கனவுகளுக்காக உழை. ஒரு நாள், இன்று உன்னை அலட்சியப்படுத்துபவர்களே உன் மதிப்பை உணர்ந்து திரும்பி பார்ப்பார்கள். உனக்குள் இருக்கும் அந்த ராணியை வெளியே கொண்டு வா. உலகம் உன்னை சாதாரணமாக பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து நில். இப்போ உங்ககிட்ட கடைசி ஒரு கேள்வி. இந்த 8 ரகசியங்களில் உங்களை அதிகமாக பாதித்த ரகசியம் எது? ஆப்ஷன் ஏ சுயமரியாதை, ஆப்ஷன் பி தன்னம்பிக்கை, ஆப்ஷன் சி மௌனம், ஆப்ஷன் டி அறிவு. உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உனக்குள் ஒரு புதிய தெம்பையும் மாற்றத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் நம்ம ஆன்மீக அறிவு டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற பெண்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.